ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆஃப்ஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்ட்டூன்ஸ் சேனல்லேருந்து கூலி படத்தோட ஸ்பூஃப் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, கார்ட்டூன்ஸ், கூலி கார்ட்டூன்ஸ். இவர் தான் வேற லெவல். சூப்பரா இருக்குல்ல? ஆமாமா, அனிருத்னா சும்மாவா? பிஜிஎம் வேற லெவல். இந்த படம் ஏதோ 1000 கோடியை கலெக்ட் பண்ண போதும் அது என்னங்க? யோ சும்மா இரியா. இல்லப்பா, அது ஆல்ரெடி கலெக்ட் பண்ண மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. அப்புறம் செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்குற மிஷின்லாம் உள்ள இருக்கு, அது என்னங்க? ஆமா, அவங்க என்னென்னமோலாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு கூலி 100 பாசாக்கு சமம்லாம் சொன்னாங்களேப்பா, அப்படியா? சும்மா இருக்க போறியா? ரொம்ப அசிங்கப்படுறப்பா. எல்லாத்தையும் விடு, அட்லீஸ்ட் காணாம போன ரோலெக்ஸோட 2 கண்டெய்னராவது உள்ள இருக்கு ஐயா. இது எல்சிஓவே இல்ல முத. எல்லாம் அந்த டீகோடிங் பண்ற பயல்கள சொல்லணும். அதான் டீகோடிங் பண்றவங்கள சொல்லணும் முத. படத்தையே ஒப்பேத்திட்டானுங்க. ஹலோ ஹலோ, யாரா அது? ஹலோ, அட கேக்குது சொல்லப்பா. யார் இந்த கிழமை புதுசா இருக்கேன்? சரி, அப்புறம் பாத்துக்கிறோம். இங்க இருக்க 14,000 சொச்சம் கூலிகளுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம மாதிரியே போலீஸ்காரங்க அனுப்பி வச்ச ஒரு எலி நமக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட போட்டு கொடுக்குறவனுக்கு தக்காளி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. லைஃப் டைம் செட்டில்மெண்டா? செட்டில்மெண்டா அப்படின்னா அவன் யாருன்னு எனக்கு தெரியும். வெரி குட் பெருசு. யாருமே சொல்லு. அத வேற யாரும் இல்ல, நீதான். ஆமா, இந்த கதையில அவர்தான் போலீஸ். கிழட்டு போய் படத்தை பார்த்துட்டு வந்திருப்பானா? வேற லெவல் காமெடி. 8 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காண்டி போனேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு தெரியாம வாய விட்டுட்டேன். அதனால கிழட்டு போய் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பேசாம ரேட்டை குறைச்சு பாப்போமா? என்ன பெருசு சொல்ற? அட ஆமாப்பா, ஆனா அதெல்லாம் விட அது பொண்டாட்டி செமையா இருக்கு. இங்கதான் எங்கேயோ பார்த்தேன். ஹலோ ஹலோ பெருசு, கொஞ்சம் அமைதியாரு. அதாவது நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எல்லாம் சொன்னேன்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதான். ஏன் கிடையாது? மாத்திட்டாங்களா? படம் கிடையாதாம்ல, அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாதான். ஓனர் பையன் 3 மணிக்கு திட்டினாப்ல, அதனால அவர் ஒரு ரேட்டு ஓ, சொல்லியிருக்காப்ல. எல்சி இல்லாதனால லைஃப் டைம் செட் பண்ணிட்டீங்க. சரி, அத வாயால சொல்ல வேண்டியதானே? எதுக்கு போர்டுல எழுதி போட்டிருக்க? ஆனா எல்லாம் ஒரு பில்டப்புக்கு தான், வேற எதுக்கு? 2 crores. அப்ப 2 CR அப்படின்னா 2 கோடி தானே? அதுவும் எனக்கு ஓகே தான். அந்த போலீஸ் எலி நீதான். எதா இருந்தாலும் நீங்க அவ்வளவுதான். அது வந்து 2 CRனா 2 கோடி நினைச்சீங்களா? அது அப்படி கிடையாது. என்ன வேற என்ன? CRனா நீங்க நினைக்கிற மாதிரி கோடி கிடையாது, குண்டரிசி. என்னது, குண்டரிசியா? அரிசியா? ஆமா, இந்த இட்லிக்கெல்லாம் போடுவாங்கல்ல குண்டரிசி, அதுல ஒரு 2 கிலோ தருவேன். அதுவும் ரேஷன் கடையில் ஆட்டையை போட்டு தான் தருவேன். பரவாயில்லையா? வேற லெவல் காமெடிப்பா. என்னடா அப்ப பிரைஸ் இதெல்லாம்? இதுக்கெல்லாம் எவ்வளவு போட்டு கொடுப்பானா? இதுக்கு அவன்கிட்ட கேட்டாலே உசுருக்கு பயந்து 1 லட்சம் 2 லட்சம் காசு கொடுத்தா கொடுப்பானே. என்ன பெருசா இப்ப சொல்ல? வேற லெவல் காமெடி. சாச்சா, நீ இல்லப்பா, நான் சும்மா பிராங்க் பண்ண இந்த பயலுல. பிராங்கு. போடா, நல்ல வேலை எஸ்கேப் ஆயாச்சு. அப்புறம் என்ன, எல்லாம் போய் வேலையா பாருங்கடா, போங்கடா போங்கடா. கிழட்டு பயலே, அப்ப ஏமாத்திக்கிட்டு இருந்தே அவ்வளவு நேரம். இதுக்காகத்தான் உன்னை KGF இங்க கூட்டிட்டு வந்ததா? சும்மா பிராங்க். அப்படியா? செம காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏப்பா நல்லா இருக்கா? சரி, உனக்கா சிரிக்கிறேன். அந்த கடப்பாறை குர்ரா. புள்ளி பவர் ஹவுஸ். கூலி ஸ்பூஃப். கிளவிகளும் கிளவனுக்குமா? கறி கொடுக்க பாய். ஏய், தலைவர் என்ட்ரி. வேற லெவல் மாஸ். கண்டுபிடிச்சேன், ரோலக்ஸோட கத்தி. அப்ப LCU கட் சாப்பிடு. சும்மா அருகடா டேய்.
தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் எங்கிட்டே வந்து எல்சி கொடுக்குறியா? ஓ, உங்க பேர் தேவாவா? அதுவே எனக்கு இப்பதானா தெரியும். சரி, ஐயோ ஐயோ வேற லெவல். ரெடி போட்டு நான் வந்துகிட்டே இருக்கேன். எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க வழக்கம் போல பாட்டை போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சா சரியா இருக்கு. எக்ஸசைஸா? டேய், அது டான்ஸ்டா. ஓ, டான்ஸா அது? ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கப்பா. என்னங்கடா வயசாயிடுச்சுன்னு கிண்டல் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க எல்லாம் சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் பழகுற பழக்க உலகத்துக்கும் ஒரு 50-60 வயசாவது தாண்டுறீங்களான்னு பாப்போம். வாவ், நல்ல கருத்து தலைவரே. தேங்க்யூ தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும். உன்னைய வெங்காயம் போட்டு தானே உரிக்க சொல்லியிருக்கேன். எங்க போயிருந்த நீ? சிகரெட் அடிக்க போயிருந்தியா? அதெல்லாம் உடம்பு கெடுதல் அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயோ தலைவரே, இந்த படத்தையே சிகரெட்டுக்காக தான் வச்சிருப்பாங்க. இப்ப ஒன்லி பீடிதான். அப்படியா? வெரி குட். அப்படிதான் இருக்கணும். சரி, எனக்கு கூட கொடு. அது ஒன்னே ஒன்றுதான் தலைவரே இருக்கு. அந்த விலங்காவ புறவனே வேற லெவல்ல வந்து செம அட, ஃபன்னா அதை இருக்கு. விடுங்க தலைவரே. அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு உங்கள்ட்ட சொல்லணும். எந்த விஷயம் சொல்லு. உங்க ஃப்ரெண்ட் ராஜசேகர் இருக்கார்ல, ஆமா, ராஜசேகர். அவனுக்கு என்ன மண்டியை போட்டாரா? உண்மையாவே மண்டையை தான் போட்டாங்க. ஆமா ஆமா தலைவரே, அவர் மண்டையை போட்டாரு. என்னடா சொல்ற? சும்மா ஒரு பேச்சுக்கு மண்டையை போட்டாருன்னு கேட்டா நிஜமாவே மண்டையை போட்டாரா? அட, ஆமா தலைவரே. ரஜினி வந்து கறி கடையில வேற நிக்கிறாரு. போன வாரம் தான் என்கிட்ட இருந்து 5000 ரூபாய் காசு வாங்கினா. அதை திருப்பி கொடுக்காமலேயே மண்டையை போட்டாரு. 5000 ரூபாய் காசு கொடுக்காமலே மண்டையை போட்டாங்களா? 5000 ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காகவே அந்த நாய் மண்டையை போட்டாலும் போட்டுருக்கோம். சரி, நடந்து போச்சு. அவனை போய் கடைசி அவனை பார்த்து வந்துடலாம். நீ என்ன பண்ற? பூக்கடைக்கு போயிட்டு நல்லா பெருசா காஸ்ட்லியா 50 ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. 50 ரூபாய்க்கு மாலையா? ஓப்பனிங் சாப்பிட்டு அதே காஸ்ட்லியா? ஓகே தலைவரே. இன்ட்ரோ சாங்கு. ஏப்பா ஏப்பா, இப்ப யாருப்பா உடைய வெப்படுத்தது? எதுக்குப்பா அப்படி எல்லாம் பாடிட்டு இருக்கிற? இது ரொம்ப ஸ்பூஃப்னா ரொம்ப இதா இருக்குப்பா. இது ஓ, அப்படி. வேற லெவல் காமெடி. ஸோ செம்மையாக வந்து இருக்குங்க. உண்மையாகவே வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக வந்து இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னர் மேலே நின்று கேட்குறது, 2 கோடி இந்த சீனு, அப்புறம் தலைவர் என்ட்ரி, கறிக்கடையில் வச்சு என்ட்ரி கொடுக்குறீங்களே, நியாயமா அதெல்லாம்? ஸோ பயங்கரமாக செம காமெடியாக வந்து இருக்குது. டான்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களாம். ஸோ எல்லாமே சூப்பராக வந்து காமெடியாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. படமே நல்லா இருக்குங்க. படம் வந்து அவ்வளோவா ரொம்ப நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. ஓகே, படம் ஓகே, நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக்காக பார்க்கலாம். அப்புறம் அந்த நாகார்ஜுனா, இதே நாகார்ஜுனாவா அப்படிங்கிறக்க அவருக்காகவும் பார்க்கலாம். படம் நாகார்ஜுனா வந்து வேறு லெவலில் வில்லனிசம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக வந்து இருக்கு. வேறு லெவல் லுக்கே பயங்கரமாக இருக்குங்க அவருக்கு. ஸோ வேறு லெவலில் இருப்பார் நாகார்ஜுனா. நான் அவருக்காகவே பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு இந்த மோனிகா டான்ஸில் வந்து அவர் பேர் என்னன்னு தெரியல, மலையாள ஆக்டரு பயங்கரமாக வந்து ஆடியிருக்காரு. இந்த 2 கோடின்னு சொன்னார்ல, அவர் பயங்கரமாக வந்து ஆடியிருக்காரு. ஸோ அந்த பாட்டுக்காகவும் அப்புறம் அந்த நாகார்ஜுனா அவருக்காகவும் வந்து பார்க்கலாம். படம் வேறு லெவல் படம். ஸோ அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். தனியா தானே இருக்கோம், சொல்லுங்க. மண்டைய பவுலுக்கு மண்ணை கடத்த பாத்தியா? அவன மாதிரியே வளர்த்து வச்சு. ஐயோ வேற லெவல். என்ன? அது ஒண்ணும் இல்ல. என் போன்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நீங்க பார்த்தே ஆகணும். யா 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 யா. என்னது இது? ஹலோ, என்னங்க முக்கியமான விஷயமா பேசணும்னு தனியா கூப்பிட்டு நீங்க பாட்டுக்கு தனியா கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, கேம் எல்லாம் ஒண்ணு இல்லையா? கேமா? பின்ன இது என்னது? ஓ, பிபி மாத்திரை போடலையா? அதான் கை இந்த நடுங்க நடுங்குதா? ஐயோ, அதை பத்தி எல்லாம் இருக்குமா பப்ளிக்ல பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது சும்மா ஸ்டைல். ஐயோ ரஜினி வயசை கேவலப்படுத்துறாங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த போன்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது நீயே பாரு. இப்ப என்ன? நீங்க எங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதானே? அதுக்கு தானே எங்க அப்பாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆட்டோடாக்சி ரிப்போர்ட்டரா? அப்படின்னா இதோ பாருங்க,
உங்களுக்கு வேணா ராஜசேகர் அப்பாவும் இருக்கலாம். ஆனா எனக்கு நண்பன். அவன் ஆட்டோல போயிருந்தாலும் சரி, டாக்ஸில போயிருந்தாலும் சரி, எப்போதுமே அவன் எனக்கு நண்பன். ஆனா அந்த நண்பன் ஓகே. நாளாரி சாகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட 5000 ரூபாய் காசு வாங்குறச்சு. அதை திருப்பி கொடுக்காமலே மண்டையே போட்டுருச்சு. அதனாலதான் அந்த காசை அப்பவுமே அந்த 5000 ரூபா தானே? வந்திருக்கேன். எது 5000 ரூபா வாங்கினாரா? எங்க அப்பா அப்படியெல்லாம் எதுவும் வாங்கி இருக்க மாட்டாரு. தெரியும் கண்ணு, நீ இப்படிலாம் சொல்வேன்னு தெரியும். அதனாலதான் உங்க அப்பனுக்கு ஜிபேல படம் போட்டப்பவே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையே போட்டு வச்சேன் சேஃப்டிக்கு. நல்லா பாரு, அந்த ஸ்கிரீன்ஷாட் தெரியுதா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. சிலுக்கு போட்டோ தான் தெரியுது. எதாவது சிலுக்கு போட்டாவா? அது நேத்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல எங்க மத்த ஸ்கிரீன்ஷாட்ல உன்னை காணோம். ஐயோ, ஸ்டைலா தட்டேன்னு அழிஞ்சு வச்சா பூரா ஸ்கிரீன்ஷாட்டையும் டிலீட் பண்ணி விட்டேன் போல இருக்கு. இப்போ எப்படி இவள்கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன்? ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. எல்லா போட்டோவும் டிலீட் ஆனாலும் சிலுக்கு போட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு பாத்தியா? ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் என்ன வர சொன்னியா? சரி சரி கூல், நான் வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன். இப்ப எப்படி ப்ரூவ் பண்றது? வாட்ஸ்அப். உங்க அப்பருக்கு நான் வாட்ஸ்அப்ல அதே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருப்பேன். அதை போய் எடுத்து காட்டுறேன். யா 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 யா. இப்போ பாரு கண்ணு, தெரியுதா? இப்போவும் எதுவும் தெரியல. தெரியலையா? ஏன் தெரியல? ஏன்னா இதுல வாட்ஸ்அப்பே இல்ல. வாட்ஸ்அப் இருந்தா தானே என் சேட் தெரியறதுக்கு. வாட்ஸ்அப்பே இல்லையா? வாட்ஸ்அப்பே இல்லையா? எங்க போச்சு? நீ தட்டுல வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு போல இருக்கு. செம காமெடி. அப்ப இதுவும் போச்சா? இப்போ என்ன பண்றது? ஜிபேக்குள்ள போறோம்ல, அதுல ஹிஸ்டரி இருக்கும்ல, அதுல போய் கண்டுபிடிக்கலாம். யா, 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 யா. திரும்ப இதே மாதிரி ஐயோ, தேடிட்டு இருக்கேன். சொன்னா கேளியா? இப்படி எல்லாம் கண்ண மூடிட்டு தட்டினா ஏதாவது பிரச்சனையா இருப்போகுதியா? யா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் பிரச்சனை என்கிட்ட வருமா? பாத்தியா, மணி கூட அடிக்குது. நல்ல சகுனம். கால் வருதோ? யாரு கால் பண்றது? சிஎம் கூப்பிடுறாரு போல. ஆனா எந்த ஸ்டேட் சிஎம் தெரியலையே. ஹலோ அடா யாரு? யாரா? இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் யாரு? அதே டைலாக், ஒரே டைலாக். நீனே அந்த பொம்பளை பொறுக்கி தேவாவா? என்ன உனக்கு மான வைக்க சுடுதோமே இல்லையாடா? ஹலோ, யாரு பாடி? என்ன பேசிட்டு இருக்க? தெரியாத மாதிரி நடிக்காதடா. எதுக்கு நான் கையில அனுப்புனேன்? என்ன ஐ லவ் யூ சொன்னதா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு ஒரு கையில அனுப்ப போறேன்? நடிக்காத. இப்பதான் அனுப்புனேன் பேஸ்புக்ல. அது எப்படி அடிக்கிற முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, ஆடு கும்முன்னு இருக்கு. ஐ லவ் யூ. இதெல்லாம் ஒரு குழப்பு. மோகரத்தை நானு. நீ எல்லாம் பட்டு பாறையில போயிடுவடா. ஐயோ, சொல்றதே ஒன்றும் புரியலப்பா. செம காமெடி இருந்திருக்கு. நான் இப்படிலாம் பண்ண வாய்ப்பே இல்லை. உன் நம்பர் எப்படி எனக்கு கிடைக்கும்? நீ வேற பேஸ்புக்ல போட்டு வச்சிருக்க. அது எப்படி? ஆன்டிஸ் ஒன்லி கால் மீ, பாய்ஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்க. என்ன அப்படியா போட்டு வச்சிருக்க? அந்த கொடுமை. ஆனா நீ எல்லாம் மனுஷ திரும்பமானே தெரியல. எனக்கு ஐ லவ் யூ அனுப்பியிருக்க. அதே நேரத்துல ஐ எம் ப்ரௌட் வானவில்னு போஸ்ட் வேற போட்டு வச்சிருக்க. ப்ரௌடா? என்னது? என்னமா சொல்ற? நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லையே. ஐயா ஐயா, ஒருவேளை நம்ம ஸ்டைலா போன ஹேண்டில் பண்ணதுல அப்படி ஆயிருப்போம். ஐயோ, அப்பவே அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுச்சு. நான் தான் ஸ்டைலா தட்டே கூலா தட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வேலை வச்சுக்கிட்டு நரிக்கே இருந்துடாண்டி. எது நாகார்ஜுனாவா? இதே நாகார்ஜுனாவா? நரிக்கே இருந்துடாங்க. நான் இருந்தா அனுப்புறேன். என்ன கொழுப்பு கொண்டாடுறியா? ஒழுங்கு முறையில போன வச்சு போயிரு. வேற லெவல் காமெடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களா? இந்த விராட் திட்டுறானே, கொஞ்சமாச்சும் ரியலைஸ் பண்றியாடா நீ? ஏதோ பிறந்த நாளைக்கு முட்டாய் கொடுத்த மாதிரி வாழ்த்துக்கள். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றதை கேளு. என்னதான் உன் நண்பே ராஜசேகர் மட்டையை போட்டிருந்தாரு, அவரோட ஆத்மா அந்த ரூம்ல தான் சுத்திக்கு இருக்கு. அப்போ அந்த 5000 அவகிட்டே வாங்கிட வேண்டியதா? ஸோ செம்ம காமெடியாக வந்து இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. வேறு லெவலில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆவி சுற்றினாலும் ஆவிகிட்டே 5500 ரூபா வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இங்கே இருக்க மனசு
ஸோ வேறு லெவலில் வந்து காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாகவே வந்து செம்மையாக வந்து இருக்குங்க. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம காமெடி. வாய்ஸும் சரி, அவங்க பண்ண அனிமேஷன் சரி, எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ சூப்பராக வந்து இருக்குது. செம்ம காமெடி. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. செம்ம காமெடியாக வந்துருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. எல்லா கேரக்டருமே வந்து செம்ம காமெடி பண்ணியிருக்க மாதிரி டப் பண்ணி வாய்ஸை கொடுத்து அதுக்கு வந்து அனிமேஷன் பண்ணி வேறு லெவலில் வந்து செஞ்சு விட்ருக்காங்க. சூப்பராக வந்து இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குங்க. காமெடி வந்து அப்படி யோசித்து ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணி வச்சுருக்காங்க பண்ணுறதுக்கு வேறு லெவலில் சூப்பராகவே வந்து இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது. ஸோ கூலி படத்தை விட இந்த ஸ்பூஃபு செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் வந்து இருக்குது. கூலி படம் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அனிருத் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் பிச்சுட்டாரு. பயங்கரமாக அது வந்து இருந்துச்சு. எனக்கு பிடிச்சதுலேயே அந்த நாகார்ஜுனா அவரை தான் வில்லனிசம் பயங்கரமாக வந்து நொறுக்கி விட்டுருக்காரு. ஸோ மாசாக வந்து வேறு லெவலில் வந்து செஞ்சுருக்காரு அந்த படத்தையே. எல்லா கேரக்டர்ஸுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரஜினியுமே வந்து வேறு லெவலில் வந்து பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த வயசில் இப்படி நடிக்கணும்ல, அதை பாருங்கள் வேறு லெவலில் வந்து செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இந்த ஸ்பூஃபுமே வேறு லெவல் காமெடியாக வந்து இருக்குது. ஸோ செம்மையாக வந்துருக்கு. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரியாக்ஷன் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.